வாழ்க்கை ஒரு எதிர்பாரா பயணம். அந்த பயணத்தோட உன்னதமான சுவாரஸ்யமே எது முடிவுன்னு தெரிஞ்சும் பயணிக்கிறது தான். ஆனால் அந்த பயணத்தோட முடிவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டா நம்ம வாழறதுக்கே அர்த்தம் இல்லை. Life is what happens to you when you're busy making other plans. Hello? ஹலோ சுனேனா are you there? சாரி, நான் அப்புறம் பேசுகிறேன். Hey, are you okay? Am I okay? Oh. சொல்லு ஜனா. ஏய், நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், அங்கே சீக்கிரம் வா. என்னாச்சு? வா சொல்கிறேன். ஹே, பை. ஹலோ ஹலோ ஹலோ. ஹே, ஏன் இப்படி பண்ற? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? All is well. வா, I want you to meet someone. Open your mouth. அவளை பாரு, இங்க வலி. க்யூட்டாக இருக்கால. இங்க. You will be all right. Okay? ம், வா. இவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை. அச்சச்சோ, என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு குழந்தையா? நான் ஒன்று கேட்பேன், ஆனஸ்டாக பதில் சொல்கிறியா? என்ன? இவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? ரீசெண்டாக நடந்த ஒரு பில்டிங் கொலாப்ஸில் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. லக்கிலி ஷீ சர்வைவ்டு. ஹே, உனக்கு வானானா லெட்ஸ் நாட், இட்ஸ் ஓகே. இல்லை இல்லை, ஐ வாண்ட் டு. லூஸு, அதுக்கு ஏன்டி அழற? She has a great smile. ஐ நோ. ட்ராயிங் நல்லா பண்ணியா? போலாமா?
அத்தை பார்த்து போயிட்டு வாங்க. எந்த தைரியத்தில் இந்த முடிவெடுத்த? நாளைக்கு உனக்கே ஒரு குழந்தை பிறந்து அவள் இவகிட்ட சண்டை போட்டா நீ என்ன பண்ணுவ? அப்போது அவள் நான் பெற்ற குழந்தையா இருந்திருந்தா இந்த கேள்வி வந்திருக்குமா? அப்போ அவள் சண்டை போட்டிருந்தா என்னை யார் பக்கம் நிற்க சொல்லியிருந்திருப்பீங்க? இந்த சமயத்தில் இதை ஏற்றுக்கிறதுக்கான மன உறுதி என்கிட்ட இருக்கா? ஃப்ரெண்ட்ஸோட விளையாடினாடா இன்னைக்கு? சிறப்பாக விளையாடினானே. அப்படியா? ட்ராயிங் மேம் நல்லா ட்ராயிங் சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா ட்ராயிங் மேம் இருக்காங்களே, ம், அவங்க ரொம்ப குண்டாயிட்டாங்கம்மா. ஏன்டா அப்படி சொல்கிற? அவங்க வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குமா. ஃபைவ் to 10 minutes டின்னர் ரெடி ஆகிடும். ஓய் சொன்னேனா, இட்ஸ் ஓகேடி, வேற ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம். ப்ராப்ளி திஸ் கை காட் இட் ராங். 5 டாக்டர்ஸ் பார்த்தாச்சு. Did all of them get it wrong? அப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாமே. சான்ஸ் இருக்குல்ல. One in a million. கட்டாயம் குழந்தை இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக இருப்போமா? I'm not okay, Jana. பத்து வருஷம் தவம், 100 வருஷம் சந்தோஷம், எனக்குள்ளேயும் ஒரு கரு உருவாகாதான்னு ஏக்கம், எல்லாம் இன்னைக்கு ஒரே நாள்லேயே நிஜமாயிருச்சு. தாய்மை அடையிறது கடவுள் தந்த வரும். அப்போ அந்த குடுப்பனை எனக்கு இல்லாமல் போச்சு. ஆனால் அன்னைக்கு எனக்கு அதை விட பெரிய வரமாக தெரிஞ்சது என் ஜனா. இந்த விஷயத்தை கேட்டால் ஜனா ரொம்ப சந்தோஷப்படுவார். அம்மா அம்மா நம்ம வீடு கிராஸ் பண்ணி போகிறோமா? நம்ம இப்போ அப்பா ஆஃபீஸ் போகிறோம்டா செல்லம். எதுக்குமா? இதே இப்போ எனக்கு நடக்கணும்? வாழ்நாள் முழுக்க கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை ஒரே நொடியில் கொடுத்த, இதுதான் அதுக்கு விளைவா? சீக்கிரம் you are losing it. 10 வருஷ தவத்துக்கு அப்புறம் உருவான இந்த கருவை நான் பார்க்காமலே போயிடுவேனோ? இல்லை, நான் உயிரோடு இருக்கணும். ஜனனிக்காக நான் உயிரோடு இருக்கணும். டாக்டர், she's in VFib. Life is what happens to you when you're busy making other plans. வாழ்க்கையோட எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையோட சந்தோஷத்தை உங்களை தவிர வேறு யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. கனவென்பேனோ இல்லை நிஜமென்பேனோ, கண்மூடினால் வரும் நினைவென்பேனோ, சுமையென்பேனோ இல்லை தவமென்பேனோ, என் வாழ்வில் வந்த தங்க சிலை என்பேனோ, நேரமறியா நினைவுகள்
விதை என்பேனோ வெறும் சதை என்பேனோ எல்லாம் மாயை வெறும் கதை என்பேனோ கனை என்பேனோ கர்ம வினை என்பேனோ தெய்வம் தந்த பாச பிணை என்பேனோ சோகமறியா சிரிப்புகள் தேகமறியா பிரிவுகள் காண்கின்றேன் கண்ணாலே மரணம் என்னை தழுவும் போதும் வீழாதே என் சுவாசமே உன் அருகில் வேண்டும் நானே நிழல் என்பேனோ இல்லை நிஜம் என்பேனோ கண்மூடினால் வரும் நினைவென்பேனோ சுமை என்பேனோ இல்லை தவம் என்பேனோ என் வாழ்வில் வந்த தங்க சிலை